ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? சரி லாஸ்ட் கிளாஸ்ல இதுவரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த கண்டெய்னர் ரோ கால். ஸோ அது வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் பேடிங் அது வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸில் வந்து அந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸு, அப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அந்த அலைன் ஐட்டம் சென்டர். கேட்குது தானே பேசுறது? யா கேட்குறேன். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கலரில் வந்து டெக்ஸ்ட் கலர் எப்படி கொடுக்கறது, பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுக்கறது. ஸோ அதுவுமே யா பார்த்தாச்சு. ஸோ ரிமைனிங் இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு நேற்று லாகின் பேஜுமே வந்து நேற்று பண்ணி காமிச்சிருந்தேன். யா நீங்கள் அது பட்டன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் லாகின் பேஜ் நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் லாகின் பேஜ் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் அது நீங்கள் ஓகே பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் நேற்று கொஞ்சம் ஃபார்ம்ஸு அதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து மெயினான விஷயம். மற்றதெல்லாம் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம்ஸ் ரிலேட்டடாகவே தனியாக ஒரு செக்ஷனே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்ம்ஸ்லாம் செக் பண்ணி கொடுத்தோம். இந்த ரேடியோ பட்டன்ஸ்க்கு ஸோ அந்த இன்புட் குரூப்ஸ் எப்படி, அப்புறம் நேற்று நான் சொன்ன எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரேஞ்சுக்கு எப்படி. ஸோ எல்லாத்துமே எனக்கு காமனாக வந்து இதுக்கு ஃபார்ம் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு. ஸோ இது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தாலே வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ நேற்று நான் மெயினான இது மட்டும் நான் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலி நேற்று இதுலேருந்து தான் நான் சொல்லணும். ஆக்சுவலி இல்லைன்னா டெக்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸ்பேஸிங் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதை ஃப்ளெக்ஸு பார்த்தாச்சு, கலர்ஸ் பார்த்தாச்சு, பார்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். பார்டர்ஸ் வந்து பார்த்தோம்ல, பார்டர்ஸு அதுக்கப்புறம் பார்டர்னு கொடுத்தா வந்து நார்மலாக ஒரு டிஃபால்ட் பார்டர் வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் அதில் நம்ம கலர் அப்ளை பண்ணால் அது போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்டர் அதை இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, பார்டர் டார்க்கு பார்டர் லைட்டு அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த கலர் வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் இங்கே அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, பார்டர் பார்டர் ஐஃபன் டாப், பார்டர் ஐஃபன் எண்ட் அப்படின்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மலாக இங்கே ஒரு பார்டர்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பார்டர்னு போடும்போது இந்த டாப் ரைட்டு லெஃப்ட்டு பாட்டம் எல்லாத்தையுமே வந்து மைல்டான ஒரு பார்டர் வந்து அப்ளை ஆகிருக்கும். இங்கே வந்து வெறும் பார்டர் டாப் அப்படின்னு கொடுக்கும்போது வெறும் டாப்பில் மட்டும் அப்ளை ஆகிருக்கும், மற்ற எந்த சைடுமே வந்து அப்ளை ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் எண்டு பாட்டம் ஸ்டார்ட் எல்லாமே. ஸோ வந்து எண்டுனா வந்து ரைட் சைடு மட்டும் அப்ளை ஆகும், பாட்டம்னா கீழே, இதுனா லெஃப்ட் சைடு. ஸோ இதெல்லாம் சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து இது அதே அகெயின் இதுதான் பார்டர் ஐஃபன் 0 அப்படின்னா லைக் டாப்பில் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சைடுமே வரும். பார்டர் டாப் ஐஃபன் 0னா இது வந்து என்னன்னா ஓகே இதோ இங்கே தான் இருக்கா, சாரி. பார்டர் டாப் ஐஃபன் 0னா தான் வந்து டாப்பில் மட்டும் இருக்காது, அதுக்கப்புறம் எல்லா சைடுமே இருக்கும். பார்டர் எண்ட் ஐஃபன் 0னா ஐ மீன் ரைட் சைடில் மட்டும் இருக்காது, மற்ற எல்லா சைட்லையுமே வந்து அப்ளை ஆயிருக்கும். வெறும் பார்டர் 0 அப்படின்னா எந்த சைடுமே வந்து அப்ளை ஆயிருக்காது. ஆக்சுவலி பார்டர் அப்ளை பண்ணி திரும்பி அகைன் 0 அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஸோ இது ஆக்சுவலி வேஸ்ட்டு தான் ஆனால் மோஸ்ட்டாக. சரி பார்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0ன்னு போகிறது திரும்பி இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வர மாதிரி அது. ஸோ இது ஒன்று யா மெயினான விஷயம்னா பார்டர், அதுக்கப்புறம் பார்டர் கலர் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்ற இதெல்லாம் வந்து ரேர் கேஸஸில் சும்மா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாமே சின்ன சின்னதாக விஷயம்தான். பாசிட்டிவ் கொடுப்போம். ஷேடோஸ் தெரிஞ்சுக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு டிவ் கிரியேட் பண்ணோம்னா பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஷேடோஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து பாக்ஸ் ஷேடோன்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்எஸ்ல ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அதோட ஷேடோ போடுறது. இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஷேடோ அப்படின்ற ஒரு விஷயம் போட்டாலே போதும். இந்த கிளாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாலே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஷேடோ வந்து அப்ளை ஆகிடும். அதுவுமே ஒரு இன்டென்சிட்டி இருக்குது. லைக் ஷேடோ நன்னுனா ஷேடோ இருந்தாலுமே வந்து அதோட ஷேடோ வந்து எடுத்துரும். ஸோ ஷேடோவே இருக்காது. இதில் வந்து மைல்டான ஷேடோன்றது ஷேடோ எஸ்எம்னு கொடுத்தா மைல்டாக வரும். ஷேடோ நார்மல் ஷேடோ, அதுக்கப்புறம் வந்து ஷேடோ எல்ஜின்னு கொடுத்தா நல்லாவே ஷேடோ அந்த இடத்துல வந்து தெரியும். ஸோ அதுக்கானது இந்த ஷேடோ. அதுக்கப்புறம் வேற என்ன யூஸ் பண்ணுவோம், ஓவர்ஃப்ளோ இதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பேக்ரவுண்ட் சொல்லியாச்சு, வர்டிக்கல் அலைன் எதுவும் கிடையாது, விசிபிலிட்டி கிடையாது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக காம்பனன்ட்ஸே போயிடலாம். ஸோ இது இவ்வளோ தூரம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் வந்து சில சின்ன சின்ன சிஎஸ்எஸ் வந்து லைக் எப்படி தான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்றது ஒரே ஒரு லைன் ஆஃப் சிஎஸ்எஸ். அந்த ஒரு லைன் ஆஃப் சிஎஸ்எஸ்க்கு ஒரு கிளாஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம சில பேஜில் இப்போ நம்ம என்ன சொன்னா, இப்போ நம்ம சிஎஸ்எஸ் நம்ம முன்னாடி பார்த்தது என்ன, சிஎஸ்எஸ்ல வந்து சில சிஎஸ்எஸ் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கான கோட் வந்து அவங்க ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த கிளாஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணுவோமா. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம அது வந்து ரிப்பீட்டடா இருக்கிறது சால்வ் பண்றதுக்குன்னு இப்போ அதுலயே வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு வெப்சைட் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, இதுலயுமே நிறைய விஷயம் வந்து ரிப்பீட்டடா இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பார்த்தோம்னா இந்த ஒரு நேம் பார் வந்து பார்த்தோம்னா இது எல்லா பேஜ்லயுமே வந்து ரிப்பீட்டடா இருக்கும்.
அதே மாதிரி ஃபூட்டர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லா பேஜ்லயுமே வந்து ஃபூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் ஆகும். எல்லா பேஜ் இல்ல, நிறைய வெப்சைட்ல இப்போ எந்த வெப்சைட் போனாலும் கண்டிப்பா நேம் பார் ஃபூட்டர்னு கண்டிப்பா இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இதுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ பேஜ்ல வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து ரிப்பீட்டடா இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்களே வந்து சம் HTML CSS யூஸ் பண்ணி பூட் ஸ்ட்ராப் கிளாஸஸ் அவங்களே வந்து சில கிளாஸஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஷேடோவோ இல்லை மற்ற கிளாஸஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கிளாஸஸ் வச்சு வந்து அவங்க சில ஸ்டைல்ஸ் வந்து அவங்களே டிஃபால்ட்டாகவே கிரியேட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேம் பாரை வந்து அவங்களே வந்து கிரியேட் பண்ணிட்டு லைக் கோட் மட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த கோடை மட்டும் நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் பார் இந்த காம்பனன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காம்பனன்ஸ்ல இதுல ஏதாவது செக்ஷன்ல வந்து நேம் பார் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நேம் பார் கிளிக் பண்ணோம்னா இதுல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நேம் பார்னு கொடுத்துருப்பான். இது ஒரு கைண்ட் ஆஃப் நேம் பார். அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இது வந்து ஜஸ்ட் சிம்பிளா வெறும் நேம் மட்டும் இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஜஸ்ட் லோகோ மட்டும் வச்சது. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் நேம் சில சில அந்த ஐகான்ஸ் ஐ மீன் அந்த நேவிகேஷன் பார் மட்டும் கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நேம் பார் இருக்கும். ஸோ இல்லை சர்ச் பட்டன் வச்ச நேம் பார். ஸோ நம்ம என்னென்ன என்னென்ன மாதிரி நம்ம நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெப்சைட் வந்து நம்ம என்ன நேம் பார் நம்ம வைக்கிறோமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இல்லை நான் எனக்கு இதில் இருக்க எதுவுமே எனக்கு செட் ஆகலை, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போனால் அப்போ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பண்ணியோம். இல்லை எனக்கு வந்து இப்போ நான் பேசிக்கான ஒரு நேம் பார் தான் யூஸ் பண்ண போனால் இங்கே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஏதாவது இங்கே செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே மேலேயே ஒரு நேம் பார் இருக்கு இல்லையா, இப்போ இந்த நேம் பார் நான் எதாவது எடுத்துட்டு சர்ச்லாம் வேணாம், ஆர்எல்ஸ் இந்த டிசேபிள் பட்டன் வேணாம், ஆர்எல்ஸ் இதில் நான் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னாலுமே நான் அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கலாம் ஃபிக்ஸடாக இல்லை, பட் இதுலேருந்து எடுத்து நம்ம அதுக்கப்புறம் வந்து கஷ்டம். ஏன்னா இப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்ததுலேருந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நேம் பாரி நம்ம கிளாஸில் இன்க்ளூட் பண்ணணும். எப்படி இன்க்ளூட் பண்ணலாம், இதுலேயே வந்து லாஸ்ட்டில் ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ஹோவர் பண்ணும்போது காப்பி டு கிளிப் போர்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா காப்பி ஆகிருக்கும். அண்ட் நான் இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஹெட்டரில் தான் அதுக்குள்ளே போடுவோம். ஸோ ஹெட்டர்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஹெட்டருக்குள்ளே இந்த நேவ் டேக்ல ஆல்ரெடி வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நேவ்ன்ற டேக்ல தான் எழுதியிருப்பான். நம்ம ஜஸ்ட் ஹெட்டர்னு மட்டும் கிரியேட் பண்ணி ஸோ அந்த நேவ் அந்த அந்த காப்பி பண்ண கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கோ லைவ் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து வந்துருச்சு அவங்களோட நேபார் என்னோ. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு நேபார் வந்து பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஓகே இதை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இப்போ மொபைல் வியூக்கு நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். மொபைல் வியூக்கு சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணிடுவான்னா இந்த ஹேம்பர் ஸோ அந்த மெனு ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இங்கே ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இதுக்காக ஜாவா ஸ்கிரிப்டோ எதுவுமே எழுத. ஸோ இது வந்து இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பேசுங்களா இப்போ பார்த்தீங்களா ஒர்க் ஆகலை. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஆனால் அது வந்து ஒர்க்கே ஆகலை. பிகாஸ் ஏன்னா Yeah, yeah. இதுக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுமே வந்து இங்கே எழுதியிருப்பாங்க. இப்போ நான் கமெண்ட் பண்ணிட்டனால ஒர்க் ஆகலை. இப்போ நான் கமெண்ட் எடுத்து வரேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணால் வந்து ஒர்க் ஆகும். ஸோ Yeah, இதுக்கு தான் yeah. சொல்லியிருந்தேன் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் நம்ம ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ Okay, நான் அப்போ okay. என்னால் அது எக்ஸாம்பிள் சொல்ல முடியல. ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் ஒர்க் ஆகும். ஸோ அதனால இப்போ நம்ம நேம் பார் எங்கேயாச்சும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு தோணும் இல்லையா, ஸோ இப்போ எனக்கு இந்த இந்த கண்டென்ட்லாம் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்களா, அப்போ நம்ம அது மாதிரி விடலாம். அது எப்படின்னா இப்போ நேம் பாருக்கு பக்கத்துலேயே ஒன்று நம்ம ஐ திங்க் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். கண்டெய்னர் ஓகே சேவ் சாரி ஓகே ஓகே கண்டெய்னர் ஒன்று ஆட் பண்ணியாச்சு. பட் ஆனால் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே அப்ளை ஆகலை. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும்னா இந்த ஹெட்டரில் போயிட்டு கிளாஸ் அப்படின்னு போட்டு ஏன் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகுனா இதில் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பிஜி லைட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து மேபி நம்ம இப்போ இங்கே கண்டெய்னரில் என்ன ஆகும், கண்டெய்னர்னாலே இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து மார்ஜின் தானே கொடுக்கும். ஸோ மார்ஜினுக்கு எப்பயுமே வந்து பேக்ரவுண்ட் அப்ளை ஆகாது. ஸோ மேபி இங்கே பேடிங் ஏதாவது அப்ளை ஆகிருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதாவது பேடிங் அப்ளை ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது அந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆயிருக்கும். பட் ஆனால் இங்கே அப்ளை ஆனது வந்து மார்ஜின் அப்ளை ஆயிருக்கும் கண்டெய்னர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் இந்த கலர் வந்து அப்ளை ஆகும். பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும்னா இந்த இதை அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வேணாம். இதுக்கு பதிலாக நான் ஹெட்டரில் போயிட்டு நான் இங்கே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை இது ரொம்ப லைட்டாக இருக்குன்னா தெரியல. நான் வேறு ஏதாச்சும் கலர் சும்மா ரெட் நம்ம சும்மா டேஞ்சர்னு சும்மா போட்டுக்கலாம். டேஞ்சர்
இது போட்டோம்னா நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ கலரும் வந்து எனக்கு மாற்றணும். ஸோ அதனால டெக்ஸ்ட்டு லைட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே டெக்ஸ்ட் லைட், இப்போ நம்ம டெக்ஸ்ட் லைட் கொடுத்தோம், டெக்ஸ்ட் லைட் சேஞ்ச் ஆகலை. பட் ஆனால் அப்போனா வேற எங்கேயோ வந்து இதுக்கான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மேபி இந்த நேபார் பிராண்ட். ஓகே, நம்ம இங்கேயே கிளிக் பண்ணிடலாம். இதை கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தோம்னா ஓகே, நேபார் பிராண்டு. ஸோ நேபார் பிராண்டில் ஆல்ரெடி அந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை நம்ம பேரண்ட்டோட இப்போ சைல்டுக்கு தானே அந்த பவர். இது மேபி இந்த பேரண்ட்டில் நம்ம ஒரு கலர் அப்ளை பண்ணுறோம்னா அதோட சைல்டு நம்ம டேரெக்டாக போயிட்டு இங்கே கலர் அப்ளை பண்ணோம்னா சைல்டோட கலர், ஐ மீன் சைல்டுன்றத நம்ம டேரெக்டாக அந்த எலமெண்ட்டில் அப்ளை பண்ணுற கலர் தானே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இப்போ பேரண்ட்டை வந்து அது பெருசாக எடுத்துக்கல. ஸோ சைல்டுக்கு இவங்க டேரெக்டாகவே இங்கே ஒரு கலர் கொடுத்துருக்காங்கன்றனால இது எடுத்துக்கல. மேபி இப்போ நான் அந்த கலரை வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்குமே வந்து ஓகே ஆங்கர் டேக்ல இருக்கனால அதுக்கு ஒரு கலர். ஓகே, ஸோ இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கு இது நிறைய இடத்துல கலர் அப்ளை ஆயிருக்கு போலயே. ஓகே, ஸோ இதுக்கு இன்னர்லாம் நம்ம டேரெக்டாக போய் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆங்கர் டேகும் கொடுத்துருக்கனால இதோட கலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணோம்னா இது கொஞ்சம் ஒரு பெரிய வேலையாகிடும். ஸோ அங்கங்கே நம்ம போயிட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் கலரில். அதுக்கப்புறம் டார்க் ரெட் வருதா. ஓகே, ஸோ இது வந்து தலைவலி பிடிச்ச வேலை. அதனால நம்ம டேரெக்டாகவே நம்ம போய் இன்கேஸ் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணால் நம்ம டேரெக்டாக போயிட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு டேக் லைக் இப்போ நேம் பார் எழுதுறோம் அப்படின்னா நேம் பார் டேரெக்டாகவே நான் இங்கே போயிட்டு ஒன்று டெக்ஸ்ட்டு லைட்டு எல்ஐஜி ஓகே சேஞ்ச். ஸோ இவங்க இந்த மாதிரி நேபர் பிராண்ட்லாம் வந்து இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க டேரெக்டாக அதுலேயே ஒரு கலர் யூஸ் பண்ணிட்டனால ஸோ அந்த கலரை வந்து அப்ளை ஆகுது. ஆனால் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இருக்காது. சில கேசஸில் வந்து டேரெக்டாக அதுலேயே எழுதியிருப்பாங்க கலர். ஸோ அதனால நம்ம இன்கேஸ் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணாலுமே அது வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம இங்கே போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு இது தேவையே இல்லை, நான் புதுசாக எழுதிக்கிறனாலுமே புதுசாக எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பாலாஜி அப்படின்னு சாரி சரி H1 டேக்ல எழுதுறேன் அப்படின்னாலுமே அதுவுமே கூட அந்த இடத்துல வந்து வந்துடும். நான் நார்மலாக எழுதிட்டேன். இப்போ நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு H2 டேக்லாம் எழுதுவோம் இல்லையா, லோகோ இல்லை வேறு எதுவும் நம்ம வைக்கணும் அப்படின்னா அதை நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம், அங்கே இருக்கணும் அவசியம். ஸோ மோஸ்ட்டாக இப்போ ஒரு வேளை எனக்கு நான் இந்த மாதிரி வந்து இந்த இது நேபார் வைக்கிறனால இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கா. ஸோ இந்த ஒரு ப்ளஸ் மட்டும் போதும், எனக்கு மற்ற எதுவுமே தேவையில்லை, மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் நியூவாக கூட எழுதிக்கலாம். ஸோ இது எதுவுமே எனக்கு தேவையே இல்லை, இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ இது எதுவுமே எனக்கு தேவையே இல்லை, அதுக்கு பதிலாக நான் நியூவாக மாற்றணுமே நான் நியூவாக மாற்றிக்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நேபார்னால ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ஃபூட்டர் ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபூட்டர் இல்லைனா ஓகே, ஃபூட்டர் ஐ திங்க் இல்லை. ஓகே, ஸோ நேபார் மெயினாக நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கார்டியன்றது இந்த மாதிரி ஹைட் ஆகி வர்றது. ஸோ இதுவுமே நம்ம சில பேஜஸ்லாம் போனோம்னா இது நிறைய இடத்துல வந்து இருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து கொடுத்துருப்பான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஓப்பன் ஆயிருந்துச்சா, செகண்ட் ஒன் தேர்ட் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ நான் இது பார்க்கும்போது வந்து மூணுமே வந்து க்ளோஸ்லேயே இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த மாதிரிலாம் சில இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் ஓப்பன். அப்புறம் ஆக்சுவலி இந்த மூணு விஷயம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் எதையாச்சும் ஒன்று நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம், ஆஸ் யூஷுவல் அதே தான். காப்பி ஹெட்டருக்கு பதிலாக. ஆனால் இதில் என்ன என்ன இப்போ என்ன நார்மலாக இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் ஆனால் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னே ஆக்சுவலி இந்த ஒர்க் ஆகிடும். பட் நான் இதுக்கப்புறம் வந்து இப்போ அடிஷ்னலாக இன்னொன்று வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா வந்து எப்படி ஆட் பண்ணால் இப்போ நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிவ் இருக்கா, இது வந்து மெயின் டிவ். அப்புறம் அதுக்குள்ளே வந்து 3 இது பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பிரிச்சிருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. சரிங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மெயினான டிவ். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு போர்ஷன். இது இந்த போர்ஷன் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் தான் வந்து இந்த இது. அதுக்கப்புறம் செகண்ட் போர்ஷன், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன். ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த 3 ஒன்று இருக்கா, ஸோ இதுலேயே வந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே வந்து கீழே போட்டோம் அப்படின்னா 4வது ஒன்று வந்துடும் அப்படின்னு நினச்சோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன இஷ்யூன்னு தெரியுதா. ஸோ தேர்ட் ஒன் தான் ஓப்பன் பண்ணுறேன். பட் தேர்ட் ஒன் ஓப்பன் ஆகும்போது எனக்கு ஃபோர்த் ஒன் ஓப்பன் ஆகுது.
வெளிய இருந்து பார்க்கும்போது ஓகே எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இந்த இடத்துல நான் 3க்கு பதிலா 4 போட்டுப்பேன். அப்படின்ற மாரி நம்ம நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3க்கு பதிலா இப்ப நான் 4 போட்டேன். இல்ல வேற ஏதோ கன்டென்ட் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படின்னா அது ஆக்சுவலி கன்டென்ட்லாம் சேஞ்ச் ஆகும். பட் ஆனா அத கிளிக் பண்ணும்போது ஒழுங்கா வந்து ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல நான் ஏதோ கன்டென்ட் இதுக்கு பதிலா சம்திங் ஏதோ கன்டென்ட் போட்டேன் அப்படின்னாலுமே இத கிளிக் பண்ணும்போது 2மே வந்து ஒண்ணா ஆக்ட் ஆகும். ஏன்னா அவங்க நார்மலா வந்து குடுத்துருவாங்க. பட் ஆக்சுவலி இதுக்கு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு. ஸோ இதுக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில நம்ம கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணொண்ணுத்துக்குமே வந்து ஒரு ஒரு நேம் வந்து குடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சரி ஓகே இந்த 2மே எடுத்துக்கிறேனே. ஸோ இதில வந்து அக்கார்டியன் 3, அக்கார்டியன் 4 இருக்கா. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அக்கார்டியன் ஐட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா. இது வந்து காமனா எல்லாருக்குமே குடுக்காது. பட் ஆனா வந்து சரி 2க்கும் 3க்கும் கம்பேரிசன் பண்ணலாம். என்னென்ன விஷயம்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹெட்டர் வந்து சேமா இருக்கு. இந்த ஐடி பேனஸ்டி ஓப்பன் 2ன்றது இங்க 2ன்னு இருக்கு. இங்க வந்து 3ன்றது இருக்கு. ஸோ இது ஒரு சேஞ்சா. அதுக்கப்புறம் வந்து இந்த கொலாப்ஸ்டு சேமா இருக்கு. மத்த எல்லாமே வந்து சேமா இருக்கு. ஸோ என்னென்ன விஷயம்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது மட்டும் நோட் பண்ணோம் அப்படின்னா, இங்க 2, 3 ஸோ இங்க டிஃப்ரெண்ட் நேம் இருக்கு. இங்கேயுமே வந்து டிஃப்ரெண்ட் நேம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த லைனும் பார்த்தா இங்கேயும் 2, 3 சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க வந்து சேம் கொலாப்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்க 2, 3 சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கோ, ஸோ அந்தந்த இடத்துல நம்ம இதுக்குமே வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த அக்கார்டியம் ஐட்டம் வந்து 2த்துலயும் சேமா தான் இருந்துச்சு. ஸோ அது எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல எது சேஞ்ச் ஆயிருந்தா இந்த 3ன்ற விஷயம் தான் சேஞ்ச் ஆயிருச்சு. அதுக்கு பதிலா இங்க நம்ம என்ன பண்ணணும்னா 4 அப்படின்னு போடணும். ஸோ இங்க எங்கெங்கலாம் வந்து 3 இருந்துச்சோ 4ன்னு இல்ல. நம்ம இஷ்டம் தான் அது. 4ன்னு போட்டா தான் வரணும்னு இல்ல. நம்ம ஏதாவது ஐ மீன் ஐடி நம்ம குடுக்குறோம்ல. ஐடினாலே நம்ம யூனிக்கா தானே குடுப்போம். ஸோ இங்க ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சுச்சா? ஸோ அந்த ஐடி நம்ம வந்து இதுக்கும் சேம் ஐடி இருக்கலாம். இந்த ஐடி கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த ஒரு கோடு வந்து ஆக்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு கோடு இன் சென்ஸ் இப்போ நான் இப்போ இந்த 3ன்றது இங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாரி இந்த 4ன்றது இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். 4 அண்ட் இது 3ன்ற இடத்துலலாம் 4. இது நம்ம என்ன நேம் வேணா குடுத்துக்கலாம். நம்ம சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம லாஸ்ட்ல இருக்க 3 வந்து 4ஆ சேஞ்ச் பண்றேன். அண்ட் வேற எங்க இருக்குன்னா இங்க 3க்கு பதிலா 4. அப்புறம் அவ்வளோதான். ஸோ சேவ் பண்ணிட்டு அகைன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணுறேன். இதுவும் ஓகே. 3 ஓப்பன் பண்ணிட்டு 3 மட்டும் ஓப்பன் ஆகுது. 4 ஓப்பன் பண்ணால் 4 மட்டும் ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் இது வந்து அக்கார்டியன் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்து வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கார்டியன் இல்லை இப்போ நிறைய விஷயம் அப்படி இருக்கு. இப்போ நிறைய விஷயம் குரூப்பாக ஏதோ ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். இப்போ அக்கார்டியன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் குரூப்பானா கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கார்டு குரூப்பாக இருக்கும். கார்டு சிங்கிள் மட்டும்தான் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து இது மாடல். ஓகே. மாடல் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அக்கார்டியன் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓகே தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் மல்டிபிள் டைம் அடிஷ்னலாக ஏதாச்சும் ஆட் பண்ணும்போது அந்த ஒரு சேஞ்ச் பண்ணும். இப்போ மாடல்ன்ற ஒரு விஷயம் என்னன்னா இதுவுமே கண்டிப்பாக நான் இடத்துல யூஸ் பண்ணி இப்போ சம்திங் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுவோம். மேலே இருந்து ஒன்று வரும். நம்ம ஏதாச்சும் ஒன்று ஓகே ஓகே.